ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மசாலா இட்லி செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு 7 இட்லி எடுத்து அது கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக நம்ம இதை கட் பண்ணிக்கிருக்கோம். அடுத்து நம்ம அதுக்கு தேவையான அரைக்க தேவையான பொருட்கள் வந்து தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி, சீரகம் கொஞ்சம், அதுக்கு பொரிக்கடலை கொஞ்சம், 2 மிளகாய், கொஞ்சம் மஞ்சள், மல்லிப்பொடி 1/2 ஸ்பூன். இந்த மசாலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். கொஞ்சம் புளி போட்டுக்கணும், புளி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலெல்லாம் நம்ம தேங்காய் இதையெல்லாம் நம்ம அரைச்சிக்கணும். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் நல்லெண்ணெய், ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் காயவும் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கணும். இப்போ வெடிச்சிருச்சு. நம்ம இந்த வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினோன்னா இந்த மசாலா, அரைச்ச மசாலா அதில் ஊற்றிடும். ஊற்றி ஒரே மாதிரி பெரட்டி ஒரு 2 நிமிஷம் வதங்கவும் நம்ம இந்த இட்லி எடுத்து அதில் ஊற்றி கலக்கிடுவோம். இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம இந்த இட்லியை போட்டு பெரட்டிடுவோம். ஒரே மாதிரி பெரட்டணும். கொத்தமல்லி தலையை தூவி பண்ணிடலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.